புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதாவே போட்டியிடும் என புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி அரசு ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 2021 அக்டோபர் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் புதுச்சேரிக்கான ஒரே இடத்தை பாஜகவிற்கு விட்டுக் கொடுத்தது என்ஆர் காங்கிரஸ் கட்சி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தொகுதியில் போட்டியிட பாரதிய ஜனதா வெகு ஆர்வமாக இருந்தது. 2 எம்பியும் பாஜகவிற்கு கொடுத்தால் கட்சி வளர்ச்சியடையாது என என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் முறையிட்டு வந்தனர். இருப்பினும் புதுச்சேரி தொகுதியில் பாஜகவே போட்டியிடும் என முதல்வர் ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பாஜகவுடைய முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. நீங்க இந்த தேர்தலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய புதுச்சேரியுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் என்று வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க. இந்நிலையில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்வதில் அந்த கட்சி மும்முரமாக உள்ளது. ஏற்கனவே இந்த தொகுதியில் நிர்மலா சீதாராமன் அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என பேசப்பட்டது. ஆனால் உள்ளூர் வேட்பாளருக்கே புதுச்சேரி மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பதால் புதுச்சேரி உள்துறை அமைச்சராக உள்ள நமசிவாயம் போட்டியிடுவார் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அவர் போட்டியிடுவதை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமியின் விருப்பப்படியே வேட்பாளர் தேர்வு இருக்கும் எனவும் பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதுச்சேரியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்க வாய்ப்பு அதிகம் என்று கருதப்படுகிறது. தற்போதைய காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் புதுச்சேரியின் மூத்த முதிர்ந்த அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களவை தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வென்றவர் என்பதால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை எதிர்கொள்ளும் வகையில் வலுவான வேட்பாளரை களமிறக்க பாரதிய ஜனதாவும் ஆலோசித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரஹ்மான்.